ஹலோ கைஸ். ஸோ அண்ணா சீரியல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னென்னா, அந்த பெட்டியை எடுக்க சொல்லி சண்முகம் வந்து கன்னிக்கிட்ட ஸ்டூல் கேட்பாங்க. ஏன்னா சண்முகம் வந்து சரியாக எட்டாதுன்ட்டு. உடனே வந்து முத்துப்பாண்டி வந்து நான் தான் இவ்வளோ பெருசாக வளர்ந்துன்னுக்கனே, நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை எடுக்கும்போது முத்துப்பாண்டி கையில் வந்து அது கீறிக்கும். பழைய ட்ரங்க் பெட்டி அதாவது கீறிக்கும். ஸோ கொஞ்சம் பிளட்டு வரும். உடனே சண்முகம் வந்து, நீ தான் என்ன போலீஸ், நீ உனக்கு ட்ரைனிங்கில் எல்லாம் சொல்லிக் கொடுக்கலையா? உடனே முத்துப்பாண்டி, பெட்டியை தூக்கத்துக்குலாம் சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நல்லா பேசு, பெட்டியை தூக்க தெரியல, அந்த பாண்டியம்மாவை வீட்டை விட்டு துரத்த தெரியல உனக்கு அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணுவாங்க. அது கட்டெலாம் 2 விரலை சேர்த்து கொஞ்சம் கட்டு போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ கரெக்டாக வந்து எசக்கி வந்து சமைச்சு முடிச்சுட்டு வருவாங்க. பார்த்தோன்னே, ஐயோ மாமா என்னாச்சு உங்கள் கைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பெட்டி தூக்கும்போது இதுவாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வந்து எல்லோரும் சரி சாப்பாடு ரெடி, எல்லோரும் வாங்க சாப்பிட்லான்னு சொல்லும்போது சண்முகம் வந்து உடனே அங்கே இன்னொருத்தர் இருப்பார்ல, அவரை நீ ஏன் சரி இப்போ நீ வா கணக்கு பார்க்கலான்ட்டு அவர் இது பண்ணுவார். பரணி நீ ஏன்டா எல்லாரையும் சும்மா எழுப்பின்னு இருக்க, சாப்பிட தானே கூப்பிட்ற அப்படின்னு சொன்னோடனே உடனே சண்முகம் எல்லாம் உனக்குமா புரியலன்னு சொல்லிட்டு எல்லாரையும் எழுப்பி ரூமுக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்க. கனி அங்கே உட்காந்து சாப்பிடும்போது, கனி நீயும் வா உள்ளே வந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே உள்ளே போயிட்டு கதவு பின்னாடி நின்று எட்டி பார்த்துட்ருப்பாங்க. அப்புறம் எசக்கி வந்து சரி முத்துப்பாண்டிக்கு சாப்பாடு போட்டு இருக்கும்போது அப்போ தான் கை முத்துப்பாண்டி கையை பார்ப்பாரு. இப்போ நான் எப்படி சாப்பிட்றது, ஸ்பூன் இருக்கா? உடனே எசக்கி, ஸ்பூன் எதுக்கு மாமா, அதான் நான் இருக்கேன்ட்டு உடனே அட்டட்ட செகண்டே ஊட்டி விட்டுருவாங்க. அப்போ கரெக்டாக பின்னாடி மேலே ஒரு கண்ணு சாங் போவோம். ஆஹா, சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கே. அதேமாதிரி சண்முகம் வந்து எல்லாரையும் ஏஞ்சிரு சாப்பிட்றதுக்கு ஏஞ்சிரு அப்படின்னு சொல்லும்போது எசக்கிக்கு என்ன தோணுன்னா, இவர் நம்ம புருஷன் கூட உட்காந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நினச்சிப்பாங்க. உடனே எசக்கி வந்து முத்துப்பாண்டி கிட்ட கேட்பாப்புல, இந்த மாதிரி நீங்கள் என் அண்ணனை தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு. உனக்கு தாண்டி கோட்டை பிடிச்சிருக்கு, நீ எனக்கு ஊட்டினு தான் அவர் வந்து எல்லாரையும் இப்படி ஏஞ்சி போக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பி சாங் வரும், திருப்பி ஊட்டுவாங்க. அந்த சீன் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இதை வந்து சண்முகம், பரணி, கனிலாம் வந்து எட்டி பார்த்துட்ருப்பாங்க, சந்தோஷப்பட்டுட்ருப்பாங்க. அந்த சைடு என்ன ஆகும்னா, பாண்டியம்மா வந்து சவுந்தரபாண்டிக்கிட்ட வந்து இந்த மாதிரி டேய் ஆம்பளை ஜெயில் எப்படி இருக்குன்னு தெரியுமாடா உனக்கு? உடனே நான் எங்கேக்கா போகிறேன், உடனே அவங்க மனசுக்குள்ள நீ போவடா போவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது போயிட்டுருக்கோம். அப்புறம் ரத்னா கதை வந்து போயிட்டுருக்கும். இந்த ரத்னா ஸ்டோரியில் வந்து வெங்கடேஷை ஏன் மாற்றினாங்கன்னு தெரில. இவங்க எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்க நல்லா இருந்தாங்க. அந்த ஃபஸ்ட்டு வெங்கடேஷ் வந்து நல்லா இருப்பாப்புல. அந்த கதை கொஞ்சம் எனக்கு அது அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் வரல. முத்துப்பாண்டி கதை அப்புறம் சௌந்தரபாண்டி கதை தான் நல்லா போகுது. ஓகே, லெட்ஸ் சி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.